ஒரு சிம்பனியை 35 நாட்களில் முழுவதுமாக 4 மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஸோ ஒரு சிம்பனி எழுதுறது வந்து ஒரு பர்டிகுலர் கிராமர் இருக்கு. நீங்க சும்மா போய் ஜாலியா ஒரு பாட்டு எழுத மாதிரி எழுத முடியாது, இல்லாட்டி ஒரு மியூசிக் பீஸ் எழுத மாதிரி எழுத முடியாது. அதுக்கு வந்து ஒரு சர்டன் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஐ எம் பிரிட்டி ஷூர் இட்ஸ் less than 35 days. He just needed to fine tune it. He would have taken probably only about 30 days. 5 நாள் ஃபைன் டியூனிங் தான். இஸ் தட் அந்த பழைய விஷயத்த வந்து அவர் மூளையில் இருக்க வந்து பேப்பரில் போடுறதுக்கும் எந்த இடத்துல எங்கே இருக்கும் எக்ஸ்போசிஷன் தான். ஸோ இதில் வந்து சில விஷயங்கள் இருக்கு சிம்பனியில். அதாவது ஒரு தீம் வந்துச்சுன்னா அந்த தீமை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ எக்ஸ்போசிஷன், டெவலப்மெண்ட், ரீகேப்டுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து எழுதுறதுக்கு அங்கதான் டைம் ஆயிருக்கும். அவருக்கு தீம்லாம் முதல்ல செட் ஆயிருக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹவு யூஸ் ஏபிள் டு டூ இட். தெர் ஹவ் பீன் பீப்புள், மாலர்லாம் வந்து வருஷக்கிழமை 6 வருஷமா எழுதினாப்புல. அதே நேரத்தில் மோசார்ட் வந்து முந்தின நைட்டு, அடுத்த நாள் காலையில் வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய சிம்பனியை முந்தின நைட் உட்காந்து எழுதினாரு. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஜீனியஸ்லாம் வந்து வேற லெவல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட்ஸ் ஹேப்பன் அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஹவ் வி டு. 100 ஆண்டு இந்திய சினிமாவில் சொந்தமாக இசையை எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரே இசைக்கலைஞர், இசைஞானி இளையராஜா மட்டும்தான் என்பது சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று.